ஐயோ, எப்போ நல்ல நேரம்னு தெரியல பொங்கல் வைக்கிறதுக்கு. இந்த மனுஷன் வேற எங்கே போனாருன்னு தெரில. ஏதாவது சீக்கிரம் வந்தாக்கா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ஏதோ ஒன்று சீக்கிரம் பார்க்கலான்னா எங்கே போனாருன்னு தெரியல. லேட் வேற ஆயிடுச்சு. இவ வேற என்ன சொல்றால தெரியல. கடையில் வேற கூட்டம், நான் மட்டும் என்ன செய்யட்டும். ஏய், எங்கேயா போயிருந்தா? எவ்வளோ நேரம் அது சூரியன் கூட வந்துருச்சு. எப்போ பொங்கல் வச்சு எப்போ சாமி கும்பிட்றது? ஒரு இடம் போனால் சீக்கிரம் வரமாட்டியா? யா பிரியமா, நல்ல நாள் அதுவும் காலையிலே இவ்வளோ கோவப்படுற. ஒரு கடைக்கு போனா அதுக்குன்னு உனக்கு சீக்கிரம் கொடுத்து ஆயிருமா? கூட்டம் இருக்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா பொம்னாட்டி? ஏன் சொல்லி இப்படி காத்தாலே கோவப்படுற? கடைக்கு போய் நானும் இந்த கரும்பு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்ல. நான் என்ன குமரனா? ஆ ஆ, சரி எடு எடு, சீக்கிரம் பொங்க பானையெல்லாம் இது பண்ணு சிங்காரி. இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு அதெல்லாம் டிசைன் பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு பொங்க வைக்கிறதுன்னு அடுப்புக்கு வேற சரி பண்ணல. ஏன்னா நீ புதுப்படம் கட்டிருந்து நல்லா ஸ்டைலாக நிற்கிறா. நாம ஏன்னா போய் அலைஞ்சு பொழிஞ்சு வரங்கன்னு தெரியாத பேசுகிறா பாரு. ஏய், இன்னும் என்ன மசா நின்று சீக்கிரம் எடுத்துன்னு போய் வச்சுட்டு எடையா ரெடி பண்ணியா? நானும் பொழுது 4 மணிக்கு இழந்தவ. இழந்து வலிச்சு கோலம் போட்டு அது பண்ணி இதை பண்ணி குளிச்சுட்டு இப்போ இழந்தாதான் நம்மளும் சீக்கிரம் சாமி கும்பிடலாம். பொங்கலோ பொங்கல், புளியோ புளி, பொங்கலோ பொங்கல். புளியோ புளி. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த சாமி கும்பிட்றதுக்கு இவ்வளவு வேலை, இவ்வளோ நேரம். அப்பா சாப்பாடு கூட முடியல, வயிற்று இழுத்து பிடிச்சிருச்சு இவ்வளோ நேரம் விட்டு சாப்பிட்டு. சரி விடு பிரியமா, நம்ம மனசு திருப்தியாக நல்லா சாமி கும்பிட்டோங்கல்ல, அப்புறம் என்ன விடு. ஆனால் பசி தான் முடியல தான். வயசான காலத்தில் நம்மளும் விரதம் இருக்க முடியுமா? அதுதான் சீக்கிரம் கும்பிட்டுங்களா விடு. என்ன போய் என்ன பண்ணுறது? யாருன்னா புளிங்க குட்டிங்க இருந்தா நல்லா நல்லா சாமி கும்பிட்டுங்களாம், சந்தோஷம் பண்ணணும். நம்ம 2 பேரும் வயசானவங்க மட்டும் எப்படி கோயுதுனுங்க சொல்லு? ஓடி மாடாதுன்னு என்ன பண்ணுறதா சொல்லு? எல்லாம் உன்னால தான். நீ மட்டும் சீராக இருந்தா அன்றைக்கே எங்கள் அக்கா பிள்ளை கட்டி வைக்கிறதுன்னு சொன்னேன். நீ தான் போய் எனக்கு இந்த பொண்ணெல்லாம் வேணாம், எனக்கு இந்த பொண்ணே தான் வேணும்னு ஒரே கால் நின்று கொண்டாந்த மருமகளை. அட விடு விடு பிரேமா. என்னப்பா என்ன வந்து என்ன இதாகிடுச்சு இல்லை? எங்கன்னா எதனா நான் இதான நஷ்டகிஷ்டம் எதனா இருந்தால் கூட நம்ம எதனா சொல்கிறதுன்னு அவ்வளோ வந்து நல்லா செழிப்பாக தான் இருக்குது. இன்னும் என்ன சொல்லு? 2 பிள்ளைங்களும் பெற்றா. ஏன்னா இப்போ உனக்கு குறைய போயிடுச்சு. விடு, இதெல்லாம் இதுன்னு போகணும். ஏன்னா இப்போதான் உங்கள் அக்காவும் பேத்தி வந்துட்டு இருந்தா இதாகிட்டுப்போம். கவர்மெண்ட் கடைக்கு வேணா பாருப்பா. அவளே இப்போ வந்தா, அவளா தனிப்பட்ட முறையில் பாரு நம்மளுக்கு துணி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போனான். இப்போ இது அப்புறம் மகன் வரக்கூட மகனும் எடுத்துன்னு வருவான். இதெல்லாம் உங்கள் ஒக்கா பேத்தி கொண்டாந்த இதெல்லாம் தண்ணின்கோலா. உனக்கு கஞ்சி கூட ஊற்றிக்க மாட்டாங்க ஒக்கா பேத்தி. இதுலேயே அப்படிதான் சொல்லிச்சு. உனக்கும் உங்கள் ஒக்கா பேத்திக்கும் ராசியே வராதுன்னு உன்னை ஒதுக்கி வச்சிருவான்னு தான் சொன்னாங்க ஜோசிக்காரங்க. அதனால தான் எனக்கு பிடிக்கல. ஏதோ உங்கள் மருமகள் நீ தான் மெச்சிக்கணும், உனக்கு தான் இதாகும். எனக்கெல்லாம் பில்குல் பிடிக்கல. ஏன்னா என் ஆசையாக என்ன மருமகன் ஓமக்கட்டுக்கு மருமகன் பெரிய மாதிரியும் வருவான்னு பார்த்தேன், அவ்வளோ வரல. இந்த சின்ன குமரியும் இவ்வளோ நாளும் இங்கே வந்துட்டு பண்டிகை டைம் அவங்க ஊருக்கு ஓடி போயிட்டா. அது என்ன இதா? அவங்களது பண்டிகை இல்லை, மாட்டு பொங்கல் தான் கொண்டாடுவாங்க. இங்கேருந்து போயிருந்தா என்ன அவளுக்கு? வீட்டுக்கார வந்ததும் ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டா. இவ்வளோ நாள் இருந்துட்டு வருஷம் 360 நாள் இங்கே தாங்கிறா. ஆனால் பண்டிகைனா மட்டும் அவங்க ஊருக்கு ஓடிடுறா. அவங்க பண்டிகை சேர்றதா இருந்தால் கூட சரி ஒரு அர்த்தங்குது. ஏன்னா அவ போயிட்டான். சரி விடு, என்ன பண்ணுறது? அவன் என்ன பண்ணுவான்? அவன் வீட்டுக்காரன் எப்படி சொல்கிறான்னா அது மாதிரி தான் எனக்கு செய்வேன். நாம் சொன்னதுனால அவன் வந்தான் பெரியவன் மாதிரி எடுன்னு புள்ள குட்டியெல்லாம் இழுத்துன்னு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான். அவங்களுக்கு பண்டகம் இருந்தால் கூட சரி, என்னடா பெருமனுஷர் சொல்கிறாங்களே சரி இருந்து போகலான்னு நினச்சிருந்தானா எனக்கும். நாம்
நம்மளும் சொன்னுங்க, அவன் தான் கேட்கல. போட்டு போட்டு விடு. இதே மாதிரி போய் ஸ்டாஃப் சேர்ந்தாங்கன்னா சரி. எல்லாம் அவள் போய் சேரணுன்னே இருங்க. என் ஒருத்தர் தான் அவள் ஊர் போவாளேன்னு எடுக்காமனு கடையே போயிட்டா தான் உனக்கு தெரியும். நம்மளால ஆக்கி போட முடியாது உனக்கெல்லாம். நீ மாங்காட்டே போய் சேரு. நானெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டுனால என்னால ஆகாது சாமி. நீ போயிட்டால நீ மாங்காட்டே போயிரு. பின்ன நீ எங்கே எனக்கு ஆக்கி போடுவ? ஏன்னா ஏதோ பழசை வச்சு போட்டு அடிக்கிறியே என்னவோ, குச்சி புரிஞ்சு ஊத்துறியே என்னவோ, புளி தண்ணி ஊத்துறியே என்னவோ. உனக்கு சாப்பாடு செய்யனாவே வலியுறதில்ல, வேலைனாவே உனக்கு உடம்பு வலியுறதில்ல. உங்கள் அக்காலாம் எவ்வளோ வரும், எவ்வளோ வயசு இது எப்படிலாம் பண்ணுறா? எனக்கு அவன் மிலிட்ரிக்கார முன்னாடி தான் எப்படி அவ்வளோன்றா ஒன்றிக்கிறா. கரெக்டாக பால் வாங்கிக்கிறா, அவளுக்கு இன்னொரு விஷயம் செஞ்சுக்கிறா. உனக்கு அவளோட சின்னவனியா, அவளோட இதாக்குறியா நீ? சொல்ல பார்க்கலாம். உனக்கு என்ன சொல்லு, உனக்கெல்லாம் ஏறே ஏறாது. 2 பேருக்கும் கொஞ்சமாக நர்வீஸாக பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். அந்த படிமானமே இல்லை. என்னமோ மேலோட்டமாக இப்படி பெருக்கிறது மட்டும் எல்லாம் கிளீனாக பெருக்கிடு. ஆனால் அங்கே ஒன்றும் ஆகிறதில்ல. சாப்பாடு அடுப்பான போய் வளையணும்னா உனக்கு ஆகவே ஆகிறதில்ல. ஏன்னா பண்ணி ஓடிடுறதா ஏதோ இவ்வளோ நாள் ஓடிடுச்சு. ஏன்னா செய்கிறதா இனிமேல் தான் தெரியும். அதனால் ஆக்காமல் செய்யாமே இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. இப்படிங்க குட்டிங்களாம் இப்படி இவ்வளோ பெருசாக ஆயிட்டாங்க இதுன்ட்டாங்களா? கம்மன் கடையா ஆக்கறியனா இந்த கேஸு ஒன்று இதுன்றதில்ல. அடுப்புனா செய்யவே மாட்டேனா நல்லா செஞ்சு போடுவேனே. கம்முன்னு இரு, பதைக்காத. நான் செய்யாமலேயே நீ அப்போ வந்து இப்போ இப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டே நீ சொல்ல பார்க்கலாம். நானெல்லாம் உனக்கு நான் இல்லைனா தான் தெரிஞ்சு எனக்கு ஆட்டம். எங்கள் வீதியில் தான் திரும்பி இருந்துப்பேன். ஆமாம், நீ இல்லைனா உங்கள் வீதியில் திரும்பி போங்க. எனக்கு என்னடி யாரோட தெய்வம் எனக்கு தேவையில்லை. என் பென்ஷனை வச்சு நாடு ஒரு ஹோட்டலில் கூட 4 இட்லி சாப்பிட்டு காலத்தை ஓட்டிக்குவேன். யாரும் எனக்கு ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது முன்ன தெரிஞ்சுக்க. உனக்கு தான் நீ முன்ன உன்னை இதை பாரு, நீ எப்படி இன்னும். எனக்கு என்ன, என் பென்ஷனுக்கு என் பென்ஷனுக்கிற போது எனக்கு ஒரு கவலையும் இல்லை. அதில் வர காசையே நான் செலவு பண்ணி அதிலே மீத்தி வைக்க வரும். நீ நீ சொல்லு. உனக்கு எல்லாம் பார்த்தா தான் மகனா எல்லாம் இருக்கிறவங்கன்னுக்கிறபோது இதெல்லாம் உனக்கு பார்த்தா தான். எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. என் பென்ஷனுக்கிற வரையும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. அடப்பா அசுவசுனா பென்ஷனு. அப்போ எனக்கெல்லாம் இன்னும் பார்க்க மாட்டியா? இல்லை நானெல்லாம் அதில் பென்ஷனுக்கெல்லாம் எனக்கெல்லாம் சொந்தம் இல்லையா? அடப்பாவி மகனா, பென்ஷனு என்னதான் இப்போ பென்ஷனு அப்பயும் காசாக தின்னுவேன். சரி அதை விடு, எப்படியோ ஒன்று ஏதோ ஒன்று ஓடுது. சரி பொங்கல் அது எனக்கு வந்து பேசலாம். சரி எடு, இன்னும் மோட்ரு ரூமெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கல, மரமெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கல. கொஞ்சம் எடு எல்லாத்தையும் போய் இதெல்லாம் நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது, மாங்க தோரணம் கட்டணும்ல, எந்த பக்கம் மாடு விடணும் என்னன்றதெல்லாம் போய் கேட்டுன்னு வரணும். ஆமாயா, நான் கொமரி ஆட்டம் உனக்கு எல்லாம் முன்னாடி கிடக்குறேன். என்ன பண்ணுறது? எடு செம்மண் எடு, சுண்ணாம்பு எடு, அது தொடப்பத்தை எடுத்துன்னு போய் அங்கே கொஞ்சம் அதில் மோட்டர் ரூமெல்லாம் கொஞ்சம் அடிச்சு விட்டுவா. நான் அதுக்குள்ளே எல்லாம் எடுத்து வைக்கிறேன். எல்லாம் மரத்துக்கெல்லாம் பூசி விடலாம். ஏன்னா எதுன்னு போய் கேட்டுனுவா எந்த பக்கம் எப்படி விடுறதுன்னு. கம்ப்யூட்டர் எவ்வளோ நேரத்துக்கு வராங்க என்னான்னு தெரியல. ஏன்னா எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. உங்கள் மருமக சொன்னா எல்லாம் ஒரே இருட்டாக பனியாக இருக்குது. அதிகமாக பண்ணி அதிலெல்லாம் வர முடியாதான், மெதுவாக தான் வருவாங்களாம். நான் சொன்னேன் சரி மெதுவே வந்து சேருங்க, அதுக்குன்னு வேகமாக வரப்போகிறீங்கன்னு சொன்னேன். அவளும் ஆமாம் நாங்கள் வேகமெல்லாம் வரலாம், பனியில் அதிகமாக வேகமெல்லாம் வர முடியாது, மெதுவாக தான் வருவோங்க அப்படின்னு சொன்னான். அவங்க மெதுவாகவே வரட்டுவிட, அப்புறம் நம்ம நேரத்துக்கு வேகமாக வந்து அப்புறம் எது வீணா பிரச்சனை. பத்திரமா வந்து சேர்த்து விடு. அது சரி, எல்லாம் பொங்கல் இது ரோட்டில் அதிகமாக வண்டிக்கு போகும் வரும், மெதுவாகவே வரட்டும். ஏன்னா வேகமாக வரப்போகிற நல்லா சொன்னே இல்லையா? கண்ணை இஷ்டத்துக்கும் வேகமாக வருவான். ரோடுங்கெல்லாம் அதிகமாக கூட்டங்கள்லாம் போவாங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா வர சொன்னியா? அதெல்லாம் சொன்னேன் மருமகிட்ட.
எல்லாம் மருமகளும் சரி சரி நான் பத்திரமா தான் கூட்டினாரா அதுக்காக தான் அன்றைக்கி வந்தே போனதான் அப்படின்னு சொன்ன அவங்களெல்லாம் ஒண்டியை விட்டாக்கா வேகமாக வருவாங்க அப்படின்ட்டு தான் அவளையும் சரி போனலாம் அது சாப்பாடு வச்சு சாக்க சொல்லிட்டு போனலாம் சொன்னான். சரி விடு, நல்லா பத்திரமா வந்து சேரட்டும், மெதுவாக கூட வரட்டும் தான் நானும் சொன்னேன். வேகமாலாம் வராதிங்க, இது என்னமோ பனி ஏகமாக வந்துடுது, அவங்களுக்கு வண்டி ஓட்ட முடியறதில்ல, அதே மாதிரி வண்டியில் பனியெல்லாம் வந்து மறைச்சிக்குதான் வழியே, அதனால சரி பார்த்து பத்திரமா மெதுவே வாங்கன்னு சொன்னேன். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.